தனுஷ் நடிச்சிருக்க ராயன் படத்துடைய டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தனுஷுடைய ராயன் படத்துடைய பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ராயன் படத்துடைய பட்ஜெட் 85 கோடிங்க. ஆக்சுவலி தனுஷோட 50வது படம் சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டே கொடுத்திருந்தாங்க சன் பிக்சர்ஸ். அது சும்மா ஒன்றும் கொடுத்துல, ஏன்னா அவருக்கு திருச்சிற்றம்பலம் அப்புறம் வாதி இன்னும் நிறைய படங்கள் வந்து நம்ம தனுஷ்க்கு 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லரே ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் எடுத்தாங்க. அதனால சன் பிக்சர் வந்து நம்ம பெரிய பேனர் நம்ம கம்மியில் எடுத்தா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இந்த படம்லாம் கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கேப்டன் மில்லர் வந்து பெருசா பாக்ஸ் ஆஃபீஸ் அடிவா வந்து பார்த்தோம். கேப்டன் மில்லருக்கே பெரிய பட்ஜெட் தான், அது பெருசா வந்து லாபத்தை தரல. பெருசா இல்லைங்க, சின்ன லாபமே தரல, ஃபிளாப் ரேஞ்சில் போயிடுச்சு. பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸுக்கும் கணக்கு பண்ணா அப்படி இவ்வளவு விஷயம் பேசும்போது நம்ம டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நேற்று போட்டிருப்போம்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 33 கோடி கிட்ட பேசியிருப்போம். ஆனால் டே 1 வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் கொஞ்சம் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா டே 1ல வேர்ல்டு வைடா 24 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம ராயன் படம் முதல் நாளில். இன்னைக்கு டே 2 பாக்ஸ் ஆஃபீஸா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். இல்லை முதல்ல சென்னையில இருந்தே ஆரம்பிப்போம். சென்னையில் ராயன் படம் 2வது நாளில் 86 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை நல்ல ஒரு ஷோ, நல்ல புக்கிங்கில் தான் போயிட்டு இருந்து, ப்ரீ சேலே சூப்பராக இருந்தது. ஸோ 2வது நாள் ஷோ டைம் ஃபுல் கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 86 லட்சம். அடுத்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராயன் படம் நல்ல ஒரு புக்கிங் தான். இங்கே 12 கோடியே 24 லட்சம் கலெக்ட் ஆயிருக்கு. இது டே 2 சனிக்கிழமையோட பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தான். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானா பார்த்துரும். ஆந்திரா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் ராயன் படம் 3 கோடியே 46 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா. அடுத்தது கேரளா பொறுத்த வரைக்கும் ராயன் படம் 1 கோடியே 11 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு டே 2 வசூல், சனிக்கிழமை வசூல் மட்டுமே கேரளாவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா கர்நாடகாவில் டே 2 சனிக்கிழமை பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 2 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணிருக்கு ராயன் படம். நம்ம தனுஷுடைய ராயன் படம் நார்த் இந்தியாவில் டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 91 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. ஓவராலா இது எல்லா ரீஜனையும் கூட்டினா நம்ம இந்தியாவுடைய டோட்டல் டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா ராயன் படம் 20 கோடியே 57 லட்சம் வருது நம்ம இந்தியாவில் மட்டும். இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு வீக்கெண்ட் டே தான். இதுல வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் தான் சொல்லணும். அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ராயன் படம் 8 கோடியே 96 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல நம்ம நேற்று சொல்லியிருப்போம் 7.5 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு கரெக்டாக கலெக்ட் பண்ணியிருந்து ஓவர்சீஸ்ல இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்க கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாளைக்கு பார்ப்போம். இப்போ ராயன் படம் டே 2 வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா, அதாவது ராயன் படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் சனிக்கிழமை வசூலா மட்டும் 29 கோடியே 53 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் இந்த ராயன் படத்தை பத்தி நான் நேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். அது முதல் நாள் பாசிட்டிவா பேசணுன்றதுக்கோசம் பேசிட்டேன். ஏன்னா அந்த படத்தில் பாசிட்டிவும் இருக்கு. ஸோ நம்ம ஓவராலா நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் நெகட்டிவ்ன்றதும் இந்த படத்தில் நிறைய பேச வேண்டியிருக்கு. அது படம் ரீதியா, சொசைட்டி ரீதியா இன்னும் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால நம்ம நாளைக்கும் பேச வேண்டாம். ஏன்னா நாளைக்கு நம்ம தனுஷ்க்கு பர்த்டே. இன்னைக்கு பேசலாம் தான் பார்த்தேன். இன்னைக்கு பேசினா அப்படியே நாளைக்கு தான் கேட்பீங்க. ஸோ நம்ம தனுஷ்க்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிப்போம். படம் என்ன வரலாம் போகுதுன்றதை நம்ம வர நாட்களில் பார்ப்போம்.